அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததற்கு பின்னர் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக வட தமிழ்நாடு புதுவையை நோக்கி அதனுடைய நகர்வு 72 மணி நேரத்துக்குள்ளாக இருக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சுழற்சி நிலவுகிறது. இந்த சூழலில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும், அதற்கு பிறகு வடக்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரும் எனவும் வானிலை ஆய்வும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுக்கு பிறகு, அதாவது இன்னும் 24 மணி நேரத்தில் வலுப்பெற்றதுக்கு பிறகான 48 மணி நேரத்துல மேலும் வலுவடையும் சொல்லியிருக்காங்க. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு அடுத்த நிலை வலுவடைந்தால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் புயலுக்கு முந்தைய நிலையை எட்டி தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை வந்து நெருங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் குறிப்பா புதுவைக்கும் அதுக்கு மேற்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கடற்கடலோர மாவட்டங்களில் அது வந்து நெருங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்கள்ல 29ஆம் தேதி அதி கனமழை என்ற அளவில் மழை பொழிவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் ஒன்று, இன்றைய தினம் நமக்கு 24 மணி நேரத்தில் அது வலுக்கும் சொல்லியிருக்காங்க. அதை 48 மணி நேரத்துல மேலும் வலுவடைந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 72 மணி நேரம். இந்த 72 மணி நேரத்துல தமிழ்நாட்டை நோக்கி அது நகர்ந்து வரக்கூடிய சூழல்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிக மழை என்று இருக்கும் என்ற காரணத்தினால் இன்னும் 72 மணி நேரம் கழித்து 29ஆம் தேதி அன்று நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிக மழை என்று 7 மாவட்டங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவதற்கான வாய்ப்பும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் சென்னை ஆகிய காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல 29ஆம் தேதி ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவில் 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது புயலாக வலுப்பெறுமா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இதுவரை வானிலை ஆய்வு வெளியிடவில்லை. மேலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததற்கு பிறகு அதனுடைய வலு என்னவாக இருக்கும் என்பதை வானிலை ஆய்வும் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.